இன்னைக்கு என்ன அப்படின்னா நாளைக்கு அப்புறம் vlog எடுக்கிறேன். நான் சொன்னே போல தான் சோம்பல் தான், வேற ஒன்றும் இல்லை. பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு வேண்டி கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன். இப்போ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பர்த்டே வீடு. கரெக்டாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7:55 ஆகுது, சாரி 6:55 ஆகுது. ஃபர்ஸ்ட் பர்த்டே சாப்பிட்டு வரணும். ஏன்னா போகக்கூடிய ரூட் அப்படிப்பட்ட ரூட்டு பெரும் காடு போல உள்ள இடம். 4 பேர் தான் வண்டியில் போயிட்டு வர போகிறோம். அதனால சீக்கிரமாட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி நிற்கிறோம். இப்போ போகணும். நாளை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளை சண்டே. நாளை வந்து இன்றைக்கி ஒரு வாரமாக பிபிஎஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. நாளையோட ஃபினிஷ் ஆகுது. அப்போ நாளை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நேராக கேரளாவுக்கு வந்து பேக் பண்ணிட வேண்டியதுதான். அதுக்குள்ளே எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். பேக்லாம் கழுகி எடுத்து எல்லாம் நீட்டாக வச்சாச்சு. ஆளுக்கு ஒரு ஹஸ்பண்ட் வரல, நாங்கள் மட்டும்தான் போகிறோம். அவங்க அங்கே இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் தோளில் போட்டு கொண்டு போகிற மாதிரி எல்லாருக்கும் ஆளுங்க ஒரு சின்ன சின்ன பேக் எப்படியும் ஒரு 2 வாரம் நிற்க வேண்டியது இருக்கும். அதனால நாளைக்கு அங்கே போகிறோம். இது ஃபஸ்ட்டே போக வேண்டியது, ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே போக வேண்டியது. நமக்கு இங்கே பிபிஎஸ் நடக்கையினால, அதுவும் நம்ம சர்ச்சில் நடக்கையினால அதை மிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறோம். இனி வந்து இங்கே 2 பேரும் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. அவங்களுக்கும் ஓகே, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு பிரியாணியாக தான் இருக்கும். பர்த்டேல கண்டிப்பாக பிரியாணியாக இருக்கும். நேற்றுக்கு பிபிஎஸ்ல பிரியாணி, நேற்றுக்கு போய் சாப்பிட்டு எடுத்துட்டு வந்தோம். இன்றைக்கி இங்கே போய் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வரணும். நான் சொன்னே போல் நாளை கழிச்சு நம்ம வந்து கேரளாவுக்கு போகிறோம். இனி வந்து அடுத்த vlog வந்து கேரளா vlog-ஆக தான் இருக்கும். அங்கே போனதுக்கு அப்புறமா நிறைய vlog எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. சரி ஓகே, அதனால இப்போ இப்போ பர்த்டேக்கு போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அங்கே வீடியோ எடுக்க முடியலை அப்படின்னா இதோட நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, பை. சொன்னது போல் பர்த்டே வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. கேக்கெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எந்த பர்த்டே வீட்டுக்கு போனாலும் நமக்கு கேக்கு கிடைக்காது, ஏன்னா லேட் ஆயிரும்ல. ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி எல்லோரும் நின்று கேக்கு கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. இப்போ வந்து கேக்கு கட் பண்ணி முடிஞ்சு இப்போ தான் வந்து எல்லோரும் வந்து போய் இருக்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பந்தியில், அதாவது நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இருக்கிறாங்க ஒரு 25 பேரெல்லாம் வச்சு வர அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. வெளியே வாய்ஸ் கொடுக்கப்போ சவுண்டு, பிள்ளைங்க விளையாடுறாங்க. விபிஎஸ்ஸும் முடியக்கூடிய கண்டிஷன் ஆயாச்சா. அவங்க வந்து இன்றைக்கி எக்ஸாம் எல்லாம் எழுதியாச்சு. அதனால் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பால் வச்சு விளையாடிட்டுருக்காங்க வெளியே. அதனால் ஓகேன்னு விட்டாச்சு. நம்ம வந்து இது வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் நம்ம செட்டாக சாரியெல்லாம் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டிக்கிட்டு அவங்கெல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இனிதான் மக்கள்லாம் வர தொடங்குவாங்க. பார்த்திங்களா, அந்த சைடு வந்து நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம், அந்த சைடு கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தான் வர பந்தி வச்சு அப்படியே சாப்பாடு வச்சுருக்காங்க. சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்து ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவி, அப்புறம் பாயசம், ஐஸு, அந்த மாதிரி எல்லாம் தான் சூப்பராக சாப்பாடு சூப்பராக இருந்து போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய்.